பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்க எல்லாரையும் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் டீச்சிங்க்கு நான் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலேயும் விசேஷமாய் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறதுக்கு இந்த இடத்துல நம்ம எல்லாரும் ஒன்று கூடி இருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய வார்த்தைய நம்ம தியானிக்கிறதற்கு, தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற ஆழங்களை அறிந்து கொள்வதற்கு தேவன் நமக்கு இந்த நேரத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சோ இந்த நாள்ல கூட கர்த்தர் நம்மளோடு கூட என்ன வார்த்தைய நம்மளோட பேச போறாரு, இன்னைக்கு நம்ம என்ன கற்றுக்கொள்ள போறோம் அப்படின்றத நிச்சயமாய் நீங்க கேட்க ஆவலா இருப்பீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு முறையும் தேவன் கற்றுக் கொடுக்கிற வார்த்தைகள் தேவனுக்குள் நாம் வளருவதற்கு அது மிகுந்த பிரயோஜனமாய் இருக்கிறது. ஆமென். சோ இன்னைக்கும் கர்த்தர் நம்மளோடு கூட பேச போகிற வார்த்தை என்னன்றத இந்த வேளையில நம்ம கேட்கலாமா? Praise God. Hallelujah. சோ மினிஸ்ட்ரி ஆஃப் டீச்சிங்ல நம்ம அநேக காரியங்களை வேத வசனங்கள்ல இருந்து நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம். கடந்த 2 வாரங்களாக நம்ம சில தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையில தேவன் செய்த காரியங்கள், அதில் இருக்கிற ஆவிக்குரிய அர்த்தங்கள், நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக அவைகளை நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம். சோ இன்னைக்கு நம்ம அந்த வரிசையில மூன்றாவதாக நம்ம ஒரு தேவ மனுஷனை குறித்து இந்த இடத்துல பார்க்க போறோம். கடந்த நாட்கள்ல நம்ம தியானித்த 2 பேர் யார் அப்படின்னு சொன்னா, ஒன்னு கிதியோன், மற்றொன்று தெபோரா. சோ இவங்க 2 பேருடைய அந்த காலகட்டத்துல நடந்த காரியங்கள், இதுல இருக்கிற ஆவிக்குரிய அர்த்தங்கள், நம்மளோட வாழ்க்கையில இந்த ஸ்டடியில இருந்து அவர் என்ன செய்ய போறாரு, இதெல்லாம் கடந்த நாட்கள்ல நம்ம கேட்டோம். சோ இன்னைக்கு நம்ம ஒரு தேவ மனுஷனை குறிச்சு நம்ம கேட்க போறோம். நிச்சயமா இந்த தேவ மனுஷன் உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னைக்கும் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளாதான் இருப்பாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சோ நான் சொல்ல போகிற நபர் யார் அப்படின்னு சொன்னா, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க தான். ஹல்லேலூயா. சோ இன்னைக்கு தேவன் நம்மை குறித்து என்ன பேச போறாரு அப்படின்றதான் நம்ம கேட்க போறோம். நம்மள குறித்து வேத வசனம் என்ன சொல்லுது அப்படின்றதான் இந்த நாள்ல நம்ம தியானிக்க போறோம். வேத வார்த்தை நம்மள குறித்து அநேக காரியங்களை நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் இல்லையா? அதுல இன்னைக்கு ஒரு அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்கு, இல்லைன்னா தேவன் நம்மள எப்படி உருவாக்கி இருக்கிறாரோ அந்த பொசிஷன்ல வைத்து இன்னைக்கு நம்ம யார் என்பதை வேத வசனங்கள்ல இருந்து தியானிக்க போறோம். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும், அதாவது ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகளை தேவன் எப்படி அழைக்கிறார் அப்படின்னா, அவருடைய நகரமாக அவர் நம்மள பாக்குறவரா இருக்கிறாரா. ஹல்லேலூயா. நாம் யாரா இருக்கிறோமா? தேவனுடைய நகரமா இருக்கிறோமா. ஹல்லேலூயா. தேவனுடைய நகரமாய் நீங்களும் நானும் இருக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பான தேவ பிள்ளைங்க, நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க தேவனுடைய நகரமா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. சிட்டி ஆஃப் காடா இருக்கிறீங்க. ஆமென். சோ தேவன் நம்மை அவருடைய நகரமாய் மாற்றி இருக்கிறார். வேத வசனம் சொல்றத பாக்குறோம். என்னோட கூட சேர்ந்து ஒரு சில வசனங்களை இந்த வேளையில நீங்க எடுத்துக்கொள்ளும்படியாய், அதை குறித்து கொள்ளும்படியாக உங்களை நான் கேட்டுக்கொள்றேன். நான் ஏற்கனவே சொன்னது போல இது ஒரு டீச்சிங்கா இருக்கிறதுனால நீங்க சில வசனங்களை என்னோடு கூட சேர்ந்து வாசித்து, அதை நீங்க கேட்க கேட்க அதை நீங்க அறிக்கை செய்யும்படியாய், உங்களுடைய இருதயத்துல நீங்க விதைத்துக் கொள்ளும்படியாய் உங்களை நான் கேட்டுக்கொள்றேன். ஹல்லேலூயா. சோ நாம் தேவனுடைய நகரம் என்று தேவன் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறாரு. நம்மள அப்படிதான் நடத்துறாரு. ஹல்லேலூயா. சோ இந்த காரியத்தை குறித்து இந்த நாள்ல நம்ம காணலாம். வேத வசனம் நம்ம ஒண்ணு வாசிக்கலாம். 2 சாமுவேல் 5வது அதிகாரத்துல, 2 சாமுவேல் 5வது அதிகாரத்தின் 6வது வசனம். தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோட கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பது இல்லை, குருடரும் சப்பாணிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். தாவீது இந்த நகரத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது, உன்னை குருடரும் சப்பானிகளும் தடுப்பாங்க. சோ தாவீதால இந்த சிட்டிய ஒரு நாளும் பிடிக்க முடியாதுன்னு அவங்க சொன்னாங்க. வசனம் சொல்லுது, ஆனாலும் தாவீது சியோன் கோட்டையை பிடித்தான். ஹல்லேலூயா. சியோன் கோட்டையை தாவீது பிடிக்க முடியாது அப்படின்னு எல்லாரும் சொல்லிக் கொண்டிருந்த நேரத்துல வசனம் சொல்லுது, ஆனாலும் தாவீது சியோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரம் ஆயிற்று. ஹல்லேலூயா. அது என்ன ஆயிடுச்சாம்? சியோன் கோட்டை என்னவா மாறிடுச்சாம்? யார் அதை பிடிச்சாங்களோ அவங்க பேர்ல அது அழைக்கப்பட ஆரம்பிச்சிச்சு. அவருக்கு சொந்தமாய் அது மாறினதுன்னு சொல்லி வாசிக்கிறோம். 9வது வசனம் சொல்லுது, அந்த கோட்டையிலே தாவீது வாசம் பண்ணி அதற்கு தாவீதின் நகரம் என்று பேரிட்டு மில்லோ என்னும் ஸ்தலம் துவங்கி உட்புறம் மட்டும் இருக்கிற சுற்றிலும் இருக்கிற மதிலை கட்டினான். தாவீது சியோன் கோட்டையை பிடிச்சாரு. அந்த சியோன் கோட்டை தாவீதின் நகரம் எனப்பட்டது. அந்த நகரத்தை பிடிச்சதும் அந்த நகரத்தை சுற்றிலும் அவர் என்ன செய்யறாரு?
அந்த நகரத்தை சுற்றிலும் ஒரு மதிலை எழுப்புறாரு. இப்போ அந்த கோட்டைக்கு என்ன பேர் ஆயிருச்சாம்? தாவீதின் நகரம். ஹalleluya. நீங்க எத்தனை பேர் சொல்றீங்க இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய நகரமா இருக்கிறோம். ஏன்னா தேவனால் நாம் பிடிக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். தேவனால் பிடிக்கப்பட்ட இந்த நகரத்துக்குள் வாசமா இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டா தேவன் தான். வசனம் சொல்லுது தாவீது அந்த இடத்துல வாசம் பண்ணினதுனால தாவீதின் நகரம் என்று அது சொல்லப்பட்டது. ஹalleluya. தாவீது எந்த இடத்துக்கு போய் அங்க வாசம் பண்ணாரோ அதனால அந்த இடம் என்னன்னு சொல்லப்பட்டுச்சாம்? தாவீதின் நகரம் எனப்பட்டது. இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இதை பார்க்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டிருக்க தேவ பிள்ளைகள், இன்னைக்கு உங்களுக்குள்ள யார் வாசம் பண்றாங்க? உங்களுக்குள்ள யார் வாசம் பண்றாங்க? சொல்லுங்களேன். அவருடைய நாமத்தை உங்களுடைய வாயில சொல்லுங்க. நீங்க தேவனுடைய நகரமா இருக்கீங்க. உங்களுக்குள் தேவன் வாசம் பண்ணுகிறார். நீங்கள் தேவனுடைய நகரமா இருக்கிறீர்கள். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பான தேவ பிள்ளைங்க, நீங்க இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு மாத்திரம் இல்லாம உங்களுடைய வாயில நீங்க இந்த வார்த்தையை அறிக்கை செய்யும்படியாய் உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். கூட சேர்ந்து சொல்லுங்களேன், நான் தேவனுடைய நகரமா இருக்கிறேன். ஹalleluya. நீங்க இருக்கிற இடத்துல இந்த வார்த்தைய வாயில சொல்லுங்க. ஏதோ ஒரு சத்தத்தை கேட்டுட்டு இருக்கோம் நீங்க நினைக்காதீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வேளையில உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். வேத வார்த்தை உங்களுக்கு சத்தியத்தை சொல்லி தரும்போது அந்த சத்தியத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. ஆமென் சொல்லலாமா? நான் தேவனுடைய நகரமாய் இருக்கிறேன். நான் தேவனுக்கு சொந்தமான நகரமாய் இருக்கிறேன். நான் தேவனுடைய நகரமாய் இருக்கிறேன். தாவீது அந்த கோட்டையை பிடிச்சதும் அந்த இடத்துக்கு தாவீதின் நகரம் என்று பெயர் வந்தது. ஹalleluya. குருடரும் சப்பானிகளும் அந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்குள்ள யாரையும் விடாம யாராலையும் சுதந்திரிக்க முடியாத ஒரு இடத்தை யாரு சுதந்திரிச்சாங்க சொல்லுங்களேன். தாவீது சுதந்தரிக்க தேவன் கிருபை செய்தார். சுதந்தரிச்சதும் அந்த இடம் யாருடைய பேர் ஆயிருச்சு? தாவீதின் நகரமாய் அது மாறிற்று. ஹalleluya. இன்னைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில உங்களோட வாழ்க்கை இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஒரு குட் நியூஸ தெரிஞ்சுக்கோங்க. தேவன் உங்களை பிடித்து இருக்கிறார். நான் தேவனால் பிடிக்கப்பட்டவனா இருக்கிறேன். ஆமென். தேவனால் நான் பிடிக்கப்பட்டவனா இருக்கிறேன். தேவன் எனக்குள் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். சோ நான் யாரா இருக்கிறேன்? தேவனுடைய நகரமா இருக்கிறேன். தேவனுடைய கரத்துல அந்த நகரம் பிடிபட்டுட்டா தேவன் என்னதான் செய்வாரு? என்ன செய்வாரு? வசனம் சொல்லுது தாவீது அதை கைப்பற்றினதுமே அதை சுற்றி என்ன செஞ்சாராம்? மதிலை எழுப்பினார். ஹalleluya. என்ன செய்தாராம்? மதிலை எழுப்பினார். வசனம் சொல்லுது 10வது வசனத்துல தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். நாளுக்கு நாள் ஒரு விருத்தி அந்த நகரத்துல உண்டாகி கொண்டிருக்கிறது. ஏன்? தாவீது விருத்தி அடைய அடைய நகரமும் என்ன செய்து விருத்தி அடைந்து கொண்டே இருக்கிறது. ஹalleluya. தேவன் உங்களுக்குள் பெருக 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 உங்களுடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறத நீங்க காண்பீங்க. யோவான் ஸ்நானகன் ஒரு காரியத்தை சொல்றாரு. அவர் பெருகணும், நான் சிறுகணும்ன்றார். ஹalleluya. யார் பெருகணுமா? தேவன் எனக்குள்ள பெருகணும், தேவன் பெருகணும், நான் சிறுகணும். நிறைய பேர் நம்ம நினைப்போம் நான் சிறுகணும் அவர் பெருகணும். இல்ல இல்ல, அவர் பெருக 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 நமக்குள்ள இருக்கிற தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் தானாக என்ன செஞ்சிடும்? ஒண்ணும் இல்லாம போக ஆரம்பிச்சிடும். தாவீது வர வர நாளுக்கு நாள் என்ன ஆயிட்டே இருந்தாராம்? விருத்தி அடைந்து கொண்டே இருந்தாராம். இந்த சத்தத்தை கேட்கிற தேவனுடைய நகரங்களே, தேவன் ஒரு நாள் உங்களை பாழாய் போக விடவே மாட்டாரு. ஹalleluya. நீங்க பாழா போகவே மாட்டீங்க. ஆமென். தேவன் உங்களை கட்டி எழுப்புவார். ஏன்னு தெரியுங்களா? அவர் உங்களை பிடிச்சிருக்கிறார். நீங்க அவருடைய நகரமா இருக்கிறீங்க. ஹalleluya. சிட்டி ஆஃப் காடா இருக்கிறீங்க. ஆமென். தேவ நகரமா நீங்க இருக்கிறீங்க. உங்களை ஆண்டவர் செழிக்க வைப்பார், உங்களை கட்டுவார், உங்களை சுற்றி மதில் எழுப்புவார், உங்களை பாதுகாப்பார். விசுவாசிக்கிறீங்களா? நாளுக்கு நாள் தாவீது விருத்தி அடைந்தார் அப்படின்னு சொல்லி வேத வசனம் சொல்றத பாக்குறோம். ஹalleluya. என்னோட கூட சேர்ந்து நீங்க எசேக்கியேல் புஸ்தகத்துல கடைசி அதிகாரத்துல எழுதப்பட்ட ஒரு வார்த்தையை என் கூட சேர்ந்து நீங்க வாசிக்கிறீங்களா? எசேக்கியேல் புஸ்தகத்தின் 48வது அதிகாரத்துல வசனம் சொல்றத பாக்குறோம். எசேக்கியேல் 48வது அதிகாரத்தின் 35வது வசனம், கடைசி வசனம். எசேக்கியேல் புஸ்தகத்துல இருக்கிற எசேக்கியேலுடைய கடைசி வார்த்தைகள் என்ன சொல்றதுன்னா, சுற்றிலும் அதன் அளவு 10,000 கோல் ஆகும். அந்நாள் முதல் அந்த நகரம் யெகோவா ஷம்மா என்னும் பெயர் பெறும். ஹalleluya. யெகோவா ஷம்மா அப்படின்னா தேவன் இங்கே இருக்கிறார் என்று அர்த்தமா. தேவன் இங்கே இருக்கிறார். எசேக்கியேலுடைய தீர்க்க தரிசனங்கள்ல கடைசியா எழுதப்பட்ட வார்த்தை அது. எசேக்கியேலுடைய நாட்கள்ல நீங்க எசேக்கியேல் 40வது அதிகாரத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா அந்த நகரமும் அந்த ஆலயமும் பாழாக்கப்பட்டது, இடிக்கப்பட்டது. பட் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை தராரு. நான் அதை ரீபில்ட் பண்ணுவேன். சிட்டியையும் நான் ரீபில்ட் பண்ணுவேன். அதுல இருக்கிற டெம்பிளையும் நான் ரீபில்ட் பண்ணுவேன், நான் ரெஸ்டோர் பண்ணுவேன்னு சொல்லி காட் என்ன செய்யறாரு? ஒரு ப்ராமிஸ கொடுக்கிறாரு. இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகள், இன்னைக்கு தேவன் அந்த வார்த்தையை தான் நம்மளோடும் பேசுறாரு. அவருக்கு சொந்தமான நகரத்தை, அவருடைய ஆலயத்தை அவர் திரும்ப கட்டி எழுப்புவார். பாழாய் போயிருக்கிற காரியங்களை எல்லாம் தேவன் என்ன செய்வாரு?
திரும்பியும் என்ன செய்வார்? எழுப்பித்து அவர் கட்டுகிறவரா இருக்கிறார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? தேவன் அந்த நகரத்தை கட்டி எழுப்புவார். தேவ ஆலயத்தை அவர் திரும்ப ரெஸ்டோர் பண்ணுவேன்னு சொல்லி உங்களுக்கு வாக்கு பண்றாரு. ஏன்னு தெரியுமா? அந்த நகரத்துக்கு ஒரு பேர் இருக்கு, யெகோவா ஷம்மா. தேவன் இங்கே இருக்கிறார். ஹalleluya. உங்க தலையில கை வச்சு நீங்க சொல்லுங்க, தேவன் எனக்குள் வாசம் பண்ணுகிறார். யெகோவா ஷம்மா. தேவன் எனக்குள் வாசம் பண்ணும்போது பாழாய் கிடக்கிறவைகள் எல்லாம் அவர் கட்டி எழுப்புவார். ஹalleluya. சிதைந்து கிடக்கிறவைகள் எல்லாம் அவர் திரும்பவும் கட்டி எழுப்புவார். இழந்தவைகள் எல்லாம் அவர் ரெஸ்டோர் பண்ணுவார். ஹalleluya. தேவன் அந்த ப்ராமிஸ அங்க கொடுக்கிறத நம்ம பாக்குறோம். ஹalleluya. நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களோடு தான் தேவனுடைய ஆவியானவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். உங்களை ரீபில்ட் பண்ணுவார். ஆமென். உங்களை ரெஸ்டோர் பண்ணுவார். ஹalleluya. இந்த ஆலயத்தை திரும்ப அவர் கட்டுவார். பாழாய் கிடக்கிற காரியங்களை சீர்படுத்துவார். உங்களை திடப்படுத்துவார். ஆமென். உங்களை கட்டி எழுப்புவார். உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஹalleluya. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். சொல்லுங்களேன், யெகோவா ஷம்மா. தேவன் இங்கே இருக்கிறார். தேவன் எனக்குள் வாசம் பண்ணுகிறார். தேவன் என்ன மறுபடியும் கட்டி எழுப்புவார். ஹalleluya. நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எபிரேயர் புத்தகத்துல கூட ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். 13:5 தேவன் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு பண்ணி இருக்கிறாரே. சோ அதனால நீங்க பண ஆசை இல்லாதவர்களா இருங்க. எனக்கு இது இல்லையே, அது இல்லையே, நாளைக்கு என்ன பண்ணுவேன், என்ன ஆகுமோ, இவ்வளவு காலங்கள் இந்த லாஸ்குள்ள நான் போயிட்டேனே, கவலைப்படாதீங்க. தேவன் நமக்கு ஒரு வாக்கு பண்ணி இருக்கிறாரே. நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்ல, உங்களை கை விடுவதும் இல்லைன்னு தேவன் வாக்கு பண்ணிருக்கிறாரு. தேவன் வாக்கு பண்ணும்போது இந்த சூழ்நிலையில உன்னை நான் விட்டு விலக மாட்டேன்ப்பா, இந்த இடத்துல அப்படின்னு பர்டிகுலரா இல்ல, எந்த நாளும் தேவன் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. யெகோவா ஷம்மா இந்த நகரத்தில் வாசமா இருக்கிறார். இந்த நகரம் தேவனுடைய நகரம். ஹalleluya. யாருக்கு அந்த சிட்டி சொந்தமோ, யாருடைய கண்ட்ரோல் அந்த சிட்டி இருக்கோ, அவங்க தாங்க அந்த சிட்டியை அலங்கரிப்பாங்க. அவங்க தாங்க அந்த சிட்டிக்கு பொறுப்பாளியா இருக்கிறாங்க. அந்த சிட்டிக்குள்ள என்ன வரணும், என்னென்ன காரியத்தை செய்யணும், எல்லாத்தையும் என்ன இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லையா, எப்படிப்பட்ட ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும், எந்த டிசைன்ல நான் அந்த சிட்டியை நான் வடிவமைக்கணும், எல்லாமே யார் அதை ரூல் பண்றாங்களோ, யாருடைய கையில அந்த சிட்டி இருக்கோ அது அவங்களுடைய பொறுப்பு. நீங்க விசுவாசிக்கிறீங்களா நான் தேவனுடைய நகரம் அப்படின்னு? நீங்க தேவனுடைய நகரம் என்பதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஹalleluya. அப்படின்னா உங்க லைஃப அலங்கரிக்கிறது, உங்க மதியில கட்டி எழுப்புறது எல்லாமே யாருடைய பொறுப்பா இருக்கு? தேவனுடைய பொறுப்பா இருக்கு. நீங்க விசுவாசிங்க இந்த வேலையில, நான் தேவனுடைய நகரமா இருக்கிறேன். ஹalleluya. நான் தேவனுடைய நகரமா இருக்கிறேன். ஆமென். வசனம் சொல்லுது ஏசாயா புத்தகத்தின் 49:15 அவர் நம்மளோடு கூட எப்படி இருக்கிறாரா, நம்மளை எந்த நேரத்திலும் கைவிடாதவரா, நம்மள மறவாதவரா, நம்மளை விட்டு விலகாதவரா நம்ம கூட இருக்கிறாரா. அந்த வசனம் சொல்லுது, தகப்பனும் தாயும் கூட உங்களை மறந்து போகலாம். ஹalleluya. பாலுங்கிற குழந்தைய கூட ஒரு ஸ்திரீ மறந்து போகலாம், ஆனா நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அவர் தம்முடைய நகரத்தை ஒருபோதும் மறப்பது இல்லை. பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனைகளின் கர்த்தர் ஹalleluya நமக்கு ஆதரவா இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார். ஹalleluya. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை சில சூழ்நிலைகளை கண்டு நீங்க பயந்து போயிருக்கிற இடத்துல நீங்க இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறீங்களா? என் லைஃப் பாழா போயிருக்கேன், என் சூழ்நிலை பாழாய் போயிருக்கேன்னு நீங்க நினைக்கிற அந்த நேரத்துல இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறீங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு உங்களை பார்த்துதான் சொல்றாரு, நீங்க தேவனுடைய நகரமா இருக்கிறீங்க. சேனைகளின் கர்த்தர் உங்களுக்கு ஆதரவா இருக்கிறார். ஹalleluya. ஒண்ணுமே இல்லாம பாழாய் போய் வெறுமையா இருக்கிற இந்த சிட்டில தேவன் சில காரியங்களை இன்வெஸ்ட் பண்றதை நீங்க காண்பீங்க. என்ன யாருமே நம்புறது இல்லைங்க, என்ன நம்பி யாருமே எதையும் கொடுக்கறது இல்லைங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா தேவனுடைய நகரமா நீங்க இருக்கீங்கன்றது இன்னைக்கு நீங்க பிலீவ் பண்ணுங்க. தேவன் உங்களுக்குள்ள சில நன்மைகளை விதைப்பார், இன்வெஸ்ட் பண்ணுவார், உங்களுக்குள்ள விதைப்பார். ஹalleluya. அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா இந்த சிட்டியை கர்த்தர் பயன்படுத்துவார். அநேக கண்கள் ஆச்சரியப்படும்படியா இந்த சிட்டியை தேவன் பயன்படுத்துவார். சொல்லுங்க, நான் தேவனுடைய நகரமா இருக்கிறேன். ஹalleluya. பால் உண்கிற குழந்தைய அதனுடைய தாய் மறந்துடலாம், ஆனா தேவன் நம்மை ஒருபோதும் மறப்பதில்லை. உள்ள கைகள்ல நம்மளை வரைந்து வைத்திருக்கிறாராம். நம்முடைய மதில்கள் எல்லாம் அவருக்கு முன்பா இருக்கிறது. ஏன்னா இந்த சிட்டிக்கு சொந்தக்காரரே யார்தான்? அவர்தான். என் கூட சேர்ந்து சொல்லுங்களேன், நான் தேவனால் பிடிக்கப்பட்டவன், தேவனால் பிடிக்கப்பட்ட ஒரு நகரமாய் நான் இருக்கிறேன். ஆமென். இருளின் அதிகாரத்தில் இருக்கிற என்ன தேவன் விடுதலை ஆக்கி இருக்கிறார். இந்த சிட்டில அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா? இன்னொரு வசனத்தை கூட நீங்க என்னோட கூட சேர்ந்து எபிரேயர் புத்தகத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா, எபிரேயர் 4வது அதிகாரத்துல 15வது வசனம் சொல்றதை பாக்குறோம். எபிரேயர் 4வது அதிகாரத்தின் 15வது வசனம், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல்
எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவும். தைரியமா வாங்க. ஏன்னா இவரால முடியாத காரியம் ஒண்ணும் இல்ல. தைரியமா விசுவாசிங்க. இந்த சிட்டியை எப்படி பில்ட் பண்ணுமோ அதுக்கான காரியங்கள் அவரிடத்திலே உண்டு. இரக்கங்கள் அவரிடத்தில் உண்டு. திரளான மன்னிப்பு அவரிடத்தில் உண்டு. ஹல்லேலூயா. இந்த சிட்டியை அவரால் ரீபில்ட் பண்ண முடியும், ரெஸ்டோர் பண்ண முடியும். பிலீவ் பண்றீங்களா? நீங்க தேவனுடைய நகரமா இருக்கும்போது அங்க பாழாய் கிடக்கிற அந்த ஸ்தலங்களை மறுபடியும் கட்டி எழுப்புறதுக்கு அவர் வல்லமை உள்ளவரா இருக்கார். ஏன் பலவீனங்களை குறிச்சு அவர் பரிதபிக்க கூடியவரா இருக்கிறார். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லைங்க. ஹல்லேலூயா. எவரையும் மேன்மைப்படுத்த அவரால் கூடும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், நான் உங்களோட நகரம்ப்பா. ஆமென். நான் தேவ நகரமா இருக்கிறேன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த நகரத்தை காக்குறவர் நீங்க ஆண்டவரே. இந்த நகரத்துக்கு பொறுப்பாளி நீங்க ஆண்டவரே. இதுவரை ஜனங்களுடைய கண்கள் என் வாழ்க்கை பாழாய் போயிருக்கிறத கண்டு இருக்கலாம். ஆனா தேவன் என்னை அலங்கரிக்க போறீங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமா இந்த சிட்டியை நீங்க பயன்படுத்த போறீங்க. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். நீங்க உங்களோட வாயில அந்த வார்த்தையை அறிக்கை செய்து கொண்டு இருக்கீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த சிட்டில அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா? பிரதான ஆசாரியனா, எனக்காய் பரிந்து பேசுகிற ஒரு பிரதான ஆசாரியன் இருக்கிறார். ஆமென். அப்படிப்பட்ட தேவன் தான் என்னை பிடித்து இருக்கிறார். எனக்காய் பரிதபிக்க கூடாதவர் அல்ல. என் பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாதவர் அல்ல. எனக்காய் பரிந்து பேசுகிறவர், என்னை மறுபடியும் கட்டுகிறவர். ஆமென். என்னை ரெஸ்டோர் பண்றவர் என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சிட்டி கைவிடப்பட்ட சிட்டி அல்ல. வாயை திறந்து நீங்க சொல்லுங்களேன். இது உணர்ந்து இருதயத்துல விசுவாசிச்சு சொல்லுங்க, நான் கைவிடப்பட்டவள் அல்ல. தேவன் என்னை கைவிடுவதும் இல்லை, என்னை விட்டு விலகுவதும் இல்லை. இரவும் பகலும் இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. என் நேரமும் என்னை இந்த சிட்டி ஆண்டவர் பாதுகாக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய நகரம்னு நம்ம ஏன் தியானிச்சிட்டு இருக்கோம்னு உங்களுக்கு புரியுதா? ஆமென். இந்த சிட்டில அவர் ஒரு பிரதான ஆசாரியனாக அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்லி இந்த வார்த்தையை நீங்க ஏற்றுக்கொள்றீங்க? என்னோட கூட சேர்ந்து நீங்க சங்கீத புஸ்தகத்தின் 34வது அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொள்றீங்களா? சங்கீத புஸ்தகத்தின் 34வது அதிகாரம். இந்த சிட்டிய தேவன் எப்படி நடத்துகிறவரா இருக்கிறாருன்னு தெரியுங்களா? இந்த சிட்டிய தேவன் எப்படி நடத்துறாருன்னா 10வது வசனம் சொல்லுது. சங்கீதம் 34:10, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. இந்த சிட்டி ஆஃப் காடுக்கு சொல்லுங்களேன். உங்களை தொட்டு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சிட்டி ஆஃப் காடுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கத்தின் குட்டிகள் கூட பட்டினியா இருக்கலாம். ஆனா தேவனை தேடுகிறவர்களுக்கோ, ஹல்லேலூயா, தேவனை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த சிட்டியில ஆண்டவர் ஒரு நன்மையும் குறைவுபட விட மாட்டார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார்னு நம்ம வாசிச்சோம் இல்லையா? நாளுக்கு நாள் ஒரு விருத்தியை நீங்க காண்பீங்க, ஒரு வளர்ச்சியை நீங்க காண்பீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்கன்னா உங்களுடைய வாயில நீங்க வாயை திறந்து நீங்க சொல்லுங்க, நாளுக்கு நாள் நான் ஒரு பெருக்கத்தை காண போகிறேன். இந்த சிட்டியை ஆண்டவர் வளர செய்து கொண்டே இருப்பார். ஆமென். சிங்கத்தின் குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கலாம். ஆனா தேவனை தேடுகிற தேவன் நகரமா இருக்கிற எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. உங்க வாயில சொல்லுங்களேன். உங்க வாயில சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம ஏதோ தோணுனதை பேசி கொண்டிருக்கல. தேவன் நம்மளோடு சொல்லி இருக்கிற வார்த்தையை ரிப்பீட் பண்ணி நம்ம பேசுறோம். அதை நம்ம அறிக்கையிடுகிறோம். விசுவாசித்து நம்ம பேசுகிறோம். நம்ம வாயை திறந்து பேசுகிற வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. வாயை திறந்து நம்ம சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கத்தின் குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கலாம். நான் பெரிய சிங்கங்க, நான் பெரிய ஆளுங்க, நான் எப்பேற்பட்ட ஆளுன்னு தெரியுங்களா, நான் இத்தனை காரியம் செஞ்சிருக்கேன், அத்தனை காரியம் செஞ்சிருக்கேன். அவங்க கூட பட்டினியா இருக்கலாம். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தையை உங்களுடைய வாயில சொல்றீங்க? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு, காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த சிட்டி அப்படிதாங்க தேவன் நடத்துவார். ஆமென். நீங்க தேவனுடைய நகரமா இருக்கும்போது உங்களை குறைவுபட தேவன் விட மாட்டார். ஹல்லேலூயா. அடுத்து இன்னொரு காரியத்தை பார்க்கலாமா? கடைசியா ஒரு காரியத்தை இந்த வேலையில நம்ம பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது உங்களுக்கான ஒரு தீர்க்க தரிசனமாய் தேவன் இந்த வேலையில பேச போறாரு. இதுல வாசிக்க போற ஒரு வார்த்தைகளுமே இது உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிற வார்த்தையாக இருக்கும். தேவனுடைய நகரத்தை குறித்து, அதாவது உங்களை குறித்து இந்த வேலையில உங்கள் மேல் தேவனுடைய ஆவியானவர் பேசுகிற வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. ஆமென். தேவனுடைய நகரமாகிய நம்மளை கொண்டு ஆண்டவர் என்ன செய்வார் என்பது. சங்கீதம் 87 எடுத்துக்கொள்ளலாமா? சங்கீதம் 87.
வசனம் சொல்லுது 3வது வசனத்துல, தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். தேவன் ஒரு சிட்டியை பிடிச்சிருக்கும் போது, ஹalleluya, தேவனால் ஒரு சிட்டி ஆளுகை செய்யப்படும் போது, அது தேவனுடைய நகரம் என்று பெயர் பெறும் பொழுது, தேவன் என்ன தெரியுங்களா செய்வாரு? அந்த நகரத்தை குறித்த நற்செய்தியை, மகிமையான செய்திகளை அநேகர் ஷேர் பண்ணும்படி ஆண்டவர் கிருபை செய்வார். ஹalleluya. இன்னைக்கு ஆண்டவர் இதை பார்த்து கொண்டிருக்க உங்களை பார்த்து சொல்றாரு, தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். ஹalleluya. இது வரைக்கும் உங்களை குறிச்சு துர்ச்செய்திகள் எல்லாரும் பரப்புனதை கேட்டீங்களா? உங்களை குறிச்சு நெகட்டிவான செய்திகள் இது வரைக்கும் பரப்பப்பட்டதா? உங்களுடைய வீழ்ச்சிகள், உங்களுடைய தோல்விகள், உங்களை குறித்த குறைவுகள். இன்னைக்கு இந்த வேர்டை நீங்க ரிசீவ் பண்ணுங்க. தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். உன்னை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. யெகோவா ஷம்மா, என்றென்றைக்கும் தேவன் இந்த இடத்திலே வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. பாலகன ஒரு தாய் மறந்தாலும் அவர் உன்னை மறப்பது இல்லை. உனக்குள் அவர் ஒரு பிரதான ஆசாரியனாய் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். உன் பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடிய ஒரு பிரதான ஆசாரியன் உனக்குள் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லி இந்த வார்த்தையை ரிசீவ் பண்றீங்க? உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். எப்படி அவர் உங்களை கைவிடுவார்? நீங்க அவருடைய நகரமா இருக்கும்போது, உங்களை பில்ட் பண்றது, உங்களை ரெஸ்டோர் பண்றது அவருடைய விருப்பமா இருக்கும்போது, எப்படி உங்களை அவர் கைவிடுவாரு? உங்களை அவர் கைவிட மாட்டார். உங்களை விட்டு விலகவே மாட்டார். ஹல்லேலூயா. வசனம் சொல்றது, உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகாபையும் பாபிலோனையும் குறித்து பேசுவேன். இதோ பெலிஸ்தியரிலும் தீரியரிலும் எத்தியோப்பியரிலும் கூட இன்னான் இங்கே பிறந்தான் என்றும், சியோனை குறித்து இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும். உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். இன்னான்னு பேர் சொல்லி சொல்லத்தக்கதாக தேவன் உங்களுடைய பேரை பெருமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. உங்க பேரை தேவன் பெருமைப்படுத்துவார். எந்த இடத்துல உங்க நேம் ஒருவேளை கெடுக்கப்பட்டிருக்கலாம், அசட்டா செய்யப்பட்டிருக்கலாம், உங்களுக்குள்ள இருக்கிற நன்மைகளை புரிந்து கொள்ளாமல் ஒதுக்கப்பட்டிருக்கலாம். பட் கர்த்தர் இன்னைக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை உங்க மேல பேசுறார். ஹல்லேலூயா. உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். ஹல்லேலூயா. உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகள், தேவன் உங்களை ரெஸ்டோர் பண்றதுக்கும் உங்களை ரீபில்ட் பண்றதுக்கும் நீங்க அவர் இடத்துல உங்களை விட்டு கொடுக்குறீங்களா? ஹல்லேலூயா. உங்க இருதயத்தை அவர்கிட்ட நீங்க சப்மிட் பண்றீங்களா? தேவனே, என்னை மறுபடியும் கட்டுவீங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறீங்களா? ஏதேதோ காரியங்கள் எல்லாம் கேட்டு நீங்க உடைக்கப்பட்டு அந்த காரியத்தையே தியானிச்சுட்டு பொய்யானவைகளை, சாத்தான் சொல்கிற சில பொய்யான காரியங்களுக்கு, சாத்தானுக்கு தன்னை விற்று போட்ட சில பொய்யான மனிதர்கள் சொல்லுகிற காரியங்களுக்கு, உங்களுடைய பாஸ்ட் லைஃப்ல இருந்த சில தீமையான காரியங்களுக்கு உங்க சிந்தனைய, உங்களுடைய செயல்களை நீங்க விட்டு கொடுக்காம இன்னைக்கு இந்த சத்தியத்தை நீங்க கேட்கும் பொழுதே ஜீவனுள்ள தேவனுடைய கரங்கள்ல உங்களை நீங்க ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரே, எனக்குள்ள விதைங்க. ஆண்டவரே, கேளுங்க அவர்கிட்ட. ஆண்டவரே, எனக்குள் நன்மைகளை நீங்க விதைக்க என்ன நான் விட்டு கொடுக்கிறேன்ப்பா. ஹல்லேலூயா. நல்ல நிலமா என்னுடைய இருதயத்தை உங்களுடைய ரத்தத்தினால் நீர் உருவாக்கி இருக்கிறீரே, எனக்குள் நன்மையானவைகளை நீர் விதைக்க என்னை விட்டு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க பிரசன்னத்துக்கு என்ன விட்டு கொடுக்குறேன்ப்பா. உங்க சத்தத்துக்கு என்ன நான் விட்டு கொடுக்குறேன். நீங்க என்ன பேசுறீங்களோ அதை என் இருதயத்துல நான் பெற்றுக்கொள்ளவும், அதையே நான் சிந்திக்கவும் என்னை விட்டு கொடுக்குறேன்னு சொல்லி நீங்க எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறீங்க? ஹல்லேலூயா. இந்த நகரத்துக்குள் தேவன் அநேக காரியங்களை விதைக்க போறார். ஹல்லேலூயா. என்ன விதைக்கப்படுதோ அதுதான் என்னவா வரப்போகுது? கனியா வரப்போகுது. ஹல்லேலூயா. அதுதான் வளரப்போகுது, அதுதான் கனி கொடுக்க போகுது. தேவன் உங்களுக்குள் நன்மையானவைகளை விதைக்கும் போது, மகிமையானவைகளை விதைக்கும் போது, உங்களை குறித்த நற்செய்திகள் பரப்பப்படுகிறத நீங்க காண்பீங்க. உங்க வாழ்க்கையில நடக்கிற நற்காரியங்கள் அநேகருடைய வாழ்க்கையை தேவன் பக்கமா இழுக்க போகிறத நீங்க காண போறீங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய நகரமே, தேவனுடைய நகரமே, ஹல்லேலூயா, உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். இன்னான் இதிலே பிறந்தான், இன்னான் இதிலே பிறந்தான். உங்களை குறித்து தேவன் சில காரியங்களை மையப்படுத்தி பேசத்தக்கதாக உங்க பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்த போறாரு. ஹல்லேலூயா. நீங்க தேவ ராஜ்யத்தை விரிவாக்கம் செய்கிற ஒரு பணியை நீங்க செய்ய போறீங்க. ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியை நீங்க செய்ய போறீங்க. தேவன் உங்களை ரீபில்ட் பண்ண போறாரு, உங்களை ரெஸ்டோர் பண்ண போறாரு. ஹல்லேலூயா. இதை விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுங்களேன். வசனம் சொல்லுது பாருங்க, சியோனை குறித்து இன்னான் அதிலே பிறந்தான் என்று சொல்லப்படும் உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தர் ஜனங்களை பேர் எழுதும் போது இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார். எங்கள் ஊற்றுகள் எல்லாம் முன்னில் இருக்கிறது என்று பாடுவோரும் ஆடுவோரும் ஏகமாய் சொல்லுவார்கள். என்னுடைய ஊற்றுகள்ங்க, எனக்குள்ள இருந்து இந்த புறப்பட்டு வந்திருக்க இந்த ஜீவன் நதி எல்லாம் இவங்க மூலமா வந்ததுங்க. இவங்க மூலமா உங்களால அநேகர் ஆசீர்வதிக்கப்பட போறாங்க.
அநேகருடைய வாழ்க்கையில ஜீவன் நதி பாய்கிறதற்கு ஆரம்பிக்கிறதற்கு நீங்க ஒரு காரணமா இருக்க போறீங்க. இருளின் ராஜ்யத்தில் இருக்கிற அநேக ஜனங்களை விடுவிப்பதற்கு. அல்லேலூயா. வேதனையிலும் உடைவுகளிலும் சாபத்தின் கட்டுகளிலும் பாவத்தின் கட்டுகளிலும் கிடக்கிற அநேக ஆத்துமாக்களை விடுவித்து அவர்களுக்குள் இருந்த ஜீவ ஊற்றுகள் புறப்படுவதற்கு தேவனுடைய நகரமாகிய உங்களை தேவன் பயன்படுத்த போகிறார். ஹalleluya. மேபி நீங்க நினைக்கலாம், எனக்கே ஒரு ஆசீர்வாதம் வேணுங்க, எனக்கே ஒரு விடுதலை வேணுங்க. அதனாலதான் கர்த்தர் உங்களோடு பேசுறார். அதனாலதான் உங்களோடு கர்த்தர் பேசுறார். ஹalleluya. நீங்க தேவனால் பிடிக்கப்பட்டவர்கள். நீங்க தேவனுடைய நகரமா இருக்கிறீங்க. தேவன் உங்களுக்குள் வாசமா இருக்கிறார். யெகோவா ஷம்மா உங்களுக்குள் வாசமா இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. பிரதான ஆசாரியனாய், ஹalleluya, ஒரு தாயை போல, ஒரு தகப்பனுக்கு மேலாய், தாய்க்கு மேலாய் அவர் உங்களோடு கூட வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹalleluya. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அப்படின்னா என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்களேன், நான் தேவனுடைய நகரமாய் இருக்கிறேன். ஆமென். தேவனுடைய நகரமா இருக்கிறேன். நான் ஒரு நாளும் கைவிடப்படுவது இல்லைன்னு சொல்லுங்க. நீங்க இருக்கிற சூழ்நிலை ஒருவேளை கைவிடப்படுகிறது போல இருக்க சூழ்நிலையில இருக்கலாம். ஆனா நீங்க சொல்லுங்க, நான் ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை. இந்த நகரத்தை காக்கிறவர் கைவிடுவது இல்லை. இந்த நகரத்தை காக்கிறவர் உறங்குவது இல்லை, விலகுவது இல்லை. என் நேரமும் என் மேல் அவர் நினைவாய் இருக்கிறார். என் நேரமும் என் மேல் அவர் நினைவாய் இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகள், நிச்சயமாய் இந்த வார்த்தைகள் உங்களை குறித்து சொல்லப்பட்டது என்பதை நீங்க விசுவாசித்திருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். ஒவ்வொரு வார்த்தைகளும் இன்னைக்கு உங்களுக்கு ஊழியம் செய்திருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். எந்த சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் இந்த வார்த்தையை மட்டும் நீங்க எந்த நாளும் மறந்துடாதீங்க. நீங்க தேவனுடைய நகரமா இருக்கிறீங்க. இந்த நகரத்தை கட்டுகிறது, இந்த நகரத்தை ரெஸ்டோர் பண்றது, ஹalleluya, அது இந்த நகரத்தை பிடிச்சவருடைய வேலை. ஆமென். தேவன் அதை செய்வார். உங்களை மறுபடியும் கட்டுவார். அவர் வாக்கு பண்ணிருக்கிறார்னா அந்த வாக்கு ஒரு நாளும் தரையில விழுந்து போவது இல்லை. இந்த நாள்ல இணைந்த தேவ பிள்ளைகள், நிச்சயமா நீங்க இதை ரிசீவ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தைகள் உங்களுக்குள் தொடர்ந்து கிரியை செய்வதாக. இதை விட்டுட்டு வேற விஷயங்கள் உங்களுடைய சிந்தைக்குள் இருக்கு அப்படின்னா இந்த நேரத்துல நீங்க அர்ப்பணிங்க. கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை உங்களுடைய சிந்தைக்குள், உங்களுடைய இருதயத்திற்குள் தேவனுடைய வார்த்தையின்படியாக அவர் இந்த வேலையில கட்டளை இடுவாராக. இணைந்திருக்கிற எல்லாரையும் நான் இயேசுவின் நாமத்தில் இந்த வேலையில ஆசீர்வதிக்கிறேன். நீங்க கேட்ட வார்த்தை உங்களுக்குள் கிரியை செய்யட்டும். இந்த வார்த்தை உங்களுக்குள்ள கிரியை செய்யறத நீங்க உணர்ந்தீங்கன்னு சொன்னா அநேகரோடு இந்த வார்த்தையை நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நீங்க இதை ஷேர் பண்ணும்படியாய் உங்களை நான் கேட்டுக்கொள்றேன். கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்ன ஜெபம் செய்யலாமா? ஆமென். இன்னைக்கு இணைந்திருக்கிற எல்லார் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் சொன்ன வார்த்தையை அப்படியே நிறைவேற்றுவாராக. ஹalleluya. தகப்பனே, இந்த நாள்ல நாங்க தியானித்த வசனத்தின்படியாக ஆண்டவரே, எங்களை நீங்க உங்க நகரமாய், தேவனுடைய நகரமாய் ஆண்டவரே உருவாக்கி இருக்கிறீங்க ராஜா. ஆமென். அநேகர் எங்களை உதாசீனப்படுத்துகிற நேரத்துல, ஆகாதுன்னு சொல்லி தள்ளின நேரத்துல எங்களை மூளைக்கற்களாய் நீங்க மாற்றி இருக்கிறீங்கப்பா. அநேகருக்கு ஆசீர்வாதமாய், இந்த காலத்துக்கு ஆசீர்வாதமாய், தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவரே எங்களை நீங்க தெரிந்து கொண்டு எங்களை ஸ்திரப்படுத்தி நடத்தி கொண்டு இருக்கிறீங்க. எங்களை சீர்படுத்தி கொண்டு இருக்கிறீங்க. அநேகருக்கு உபயோகமாக நீங்க எடுத்துக்கொண்டு இருக்கிறீங்க. அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ததற்காக நன்றி. யெகோவா ஷம்மா, நீர் இங்கே இருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்க எனக்குள் இருக்கிறீங்க ஆண்டவரே. உடைய வல்லமையுள்ள கருத்துல இந்த வேலையில ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்ட எல்லாருடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை மறவாதபடி திரும்ப திரும்ப அதை தியானிக்கிறதுக்கு உடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்வீராக. தொடர்ந்து அடுத்து வரும் நாட்கள்ல இன்னும் அநேக சத்தியங்களை நாங்க அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்துல நாங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமா இந்த வார்த்தை நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருந்தது. அடுத்த வாரம் இதே போல வேற ஒரு தலைப்புல நம்ம வேத வசனங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். தொடர்ந்து இந்த பேஜ்ல அநேக வசனங்களை நம்ம தியானம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். சோ உங்களுடைய ஃப்ரீ டைம்ல நீங்க அதையெல்லாம் எடுத்து நீங்க தியானிக்கும்படியா, அதை நீங்க கற்றுக்கொள்ளும்படியா உங்களை நான் கேட்டுக்கொள்றேன். நிச்சயமா அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும். என்னைக்கு அந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்க செய்யறீங்களோ, அதாவது உங்க டைம், உங்களுடைய பலன், உங்களுடைய இருதயத்தை நீங்க முழுவதுமாய் கொடுத்து அதை செய்யும் பொழுது எந்தெந்த காரியங்கள் உங்களை சுற்றி இது வரைக்கும் மாறாம இருக்கோ, நீங்க போராடி கொண்டு இருக்கிறீங்களோ, அதெல்லாம் தானாக மாறுவதை நீங்க காண்பீங்க. ஹalleluya. சோ ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை மாற்றிக்கொள்றதுக்கு, தேவ வார்த்தையை கேட்கறதுக்கு, உங்களுக்கான விலையேற பெற்ற நேரத்தை நீங்க விதைக்கிறதுக்கு நீங்க பிரயாசப்படுங்க. நிச்சயமா உங்களை சுற்றி இருக்கிற காரியங்கள் அது தானாய் மாறுகிறத நீங்க காண்பீங்க. ஹalleluya. சோ கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நிச்சயமா இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கு இல்லையா? சோ இந்த வார்த்தை யாருக்கு போய் சேரணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. இது போல தேவனுடைய வார்த்தைகளை நான் தினந்தோறும் தியானிக்க விரும்புகிறேன் அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா, நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற கிரீன் ஆலிவ் அபிஷியல் நம்பருக்கு
உங்களுடைய பெயர், நீங்க எந்த ஊர்ல இருந்து எங்களோடு கூட கனெக்ட் ஆகுறீங்கன்றத வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமாக நீங்க எங்களுக்கு இந்த நம்பருக்கு நீங்க தெரியப்படுத்துனீங்கன்னா, இந்த ஊழியத்தின் மூலமாய் நடத்தப்படுகிற ஜூம் மீட்டிங்ஸ்ல நீங்க தினந்தோறும் கலந்து கொள்ளலாம். இரவு இந்திய நேரப்படி 9:15 இருந்து 10:30 மணி வரைக்கும் இந்த மீட்டிங்ஸ் நடக்குது. சோ நீங்க வேத வசனங்கள கற்றுக்கொள்ளணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா, இந்த மீட்டிங்ஸ்ல நீங்க தினந்தோறும் கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதங்கள நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஹalleluya. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம நடுவுல தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. தொடர்ந்து தேவன் நமக்கு தருகிற சத்தியங்கள்ல நம்ம வளர்ந்து கொண்டே இருக்கலாம். ஆமென். கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். God bless you.